அரசியலில் நிலைத்து நிற்க நிதானமும் பொறுமையும் முதிர்ச்சியும் தேவை. ஏனென்றால் இன்று நம்மை தூக்கி கொண்டாடும் வாக்காளர்கள் நம் செயல்கள் அடிப்படையில் நாளையே தூக்கி வீச தயங்க மாட்டார்கள். எனவே கர்வமும் திமிரும் அரசியலில் நம்மை காணடிக்க செய்துவிடும் என டிஏபி இளைஞர் பிரிவுக்கு மஇகா செனட்டர் டத்து சிவராஜ் சந்திரன் நினைவுறுத்தியுள்ளார். மஇகா மக்களால் நிராகரிக்கப்பட்ட கட்சி என்றும், எனவே அதனுடன் விவாதத்தில் ஈடுபடுவது வீண் வேலை என்றும் டிஏபி இளைஞர் பிரிவு கிண்டலாக பேசியதற்கு பதிலடியாக சிவராஜ் அவ்வாறு கூறினார். இந்தியர்களுக்கான சேவை தொடர்பில் மஇகா மற்றும் டிஏபி இடையே வெடித்துள்ள அறிக்கை போருக்கு தீர்வாக புந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் துளசி மனோகரனுடன் பொது விவாதம் நடத்த தயார் என பேராக் மஇகா இளைஞர் பிரிவு தலைவர் தியாகேஷ் கணேசன் முன்னதாக சவால் விட்டிருந்தார். அந்த அழைப்பை நிராகரித்து டிஏபி இளைஞர் பிரிவு மஇகாவை தாக்கியுள்ளது. இந்நிலையில் காலமாக தேசிய முன்னணியை எதிர்த்தே அரசியல் செய்து வந்த டிஏபி இன்று பதவிக்காக அதனுடன் அரசாங்கத்தில் ஒட்டி கொண்டிருப்பதாக சிவராஜ் குற்றம் சாட்டினார். அதிகாரத்திற்காக கொடுத்த வாக்குறுதியை எல்லாம் காற்றில் பறக்க விட்டுவிட்ட டிஏபி இன்று மஇகாவை குறை கூறுவது வேடிக்கையாக உள்ளது. இன்று ஆளும் கட்சியில் இருக்கும் நீங்கள் நாளையே எதிர்க்கட்சியாகலாம். அதனை நினைவில் கொண்டு பணிவாக நடந்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். மாறாக தொடர்ந்து இருமாப்போடு இருந்தால் இந்த ஒற்றுமை அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கு வித்திட்டு கடைசியில் இருக்குமிடமே தெரியாமல் போய் விடுவீர்கள் என சிவராஜ் காட்டமாக கூறினார். 6ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி ஆகஸ்ட் ஏயான் மால் புக்கிட் ராஜா கிளாங்கில் GM இந்தியன்ஸ் அதிரடியாக வழங்கும் கிளாங் வேலி குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல். இதுவரை இல்லாத டிஸ்கவுண்ட்ஸ், ஹோல்சேல் விலையில் பாலிவுட் காலிவுட் கலெக்ஷன்ஸ்,